மூணாரை பிளாஸ்டிக் இல்லாத சுற்றுலா தலமாக மாற்றுவதற்கு மூணார் கிராம பஞ்சாயத்து கடுமையான நடவடிக்கைகள் எடுத்து வருகிறது. ஜூலை 1 முதல் ஒரு முறை மட்டும் பயன்படுத்தக்கூடிய 10 வகையான பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. விதிமுறைகளை மீறினால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கிராம பஞ்சாயத்து அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மூணார் கிராம பஞ்சாயத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் ஜூலை 1 முதல் பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்படுத்தவும் விற்பனை செய்யவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. மூணாரில் சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிக்கும் பிளாஸ்டிக் பொருட்கள் அதிகமாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. கடந்த ஜூன் 16ஆம் தேதி நடைபெற்ற பஞ்சாயத்து கமிட்டியில் பிளாஸ்டிக் தடை விற்பதை குறித்து ஆலோசனை எடுக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து ஜூலை 1 முதல் பிளாஸ்டிக் தடை மூணார் கிராம பஞ்சாயத்தில் நடைமுறைக்கு வருகிறது. 500 மில்லி லிட்டர் குறைவாக கீழுள்ள அனைத்து பிளாஸ்டிக் பாட்டில்களுக்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குளிர்பானங்கள் உட்பட 500 மில்லி லிட்டர் பிளாஸ்டிக் பாட்டில்கள் நிரப்பப்பட்ட திரவ பொருட்கள் அனைத்தும் தடை செய்யப்படும். வருகின்ற ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் மூணார் பஞ்சாயத்து பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து ஸ்தாபனங்களிலும் வீடுகளிலும் 1/2 லிட்டருக்கு 500 மில்லி லிட்டருக்கு குறைவாக இருக்கக்கூடிய பாட்டில்களும் பிளாஸ்டிக் பாட்டில்களும் அதுபோல 100 மைக்ரோனுக்கு கீழ் இருக்கக்கூடிய கேரி பேக்குகளும் பூரணமாக தடை செய்யப்பட்டுள்ளது. இந்த விவரத்தை பொதுமக்களுக்கு தெரியப்படுத்துவதோடு நமக்கு நம்முடைய மூணாரை அழகாக ஆக்குவதற்குரிய முதற்படியாக இதை ஏற்றுக்கொண்டு நடைபெறுகிறது. தயவு செய்து பொதுமக்களும் வியாபார நண்பர்களும் தங்களுடைய ஸ்தாபனங்களில் மேற்படி கூறப்பட்ட பொருட்களை விற்பனை செய்யாமல் ஒத்துழைப்பு தருவதோடு இதை மீறி விற்பனை செய்பவர்களுக்கு முதற்கட்டமாக 10,000 ரூபாய் அபராதமும், 2வது பிடிக்கப்பட்டால் 25,000 ரூபாய் அபராதமும், 3வது பிடிக்கப்பட்டால் ஸ்தாபனங்கள் அடைத்து பூட்டி 2,50,000 ரூபாய் பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தில் கூறப்பட்டிருக்கக்கூடிய அபராதம் விதிக்கப்படும். இந்த அபராதம் விதிக்கப்படுகின்ற பொழுது ஏதாவது நபர் போட்டோ எடுத்து அதை பஞ்சாயத்துக்கு வாட்ஸ்அப் மூலம் தெரியப்படுத்தினால் அந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டு அவர்களிடத்தை ஈடாக்குகின்ற தொகையிலிருந்து 25% தொகை இந்த புகார் அளிக்கக்கூடிய பொதுமக்களுக்கு கொடுக்கப்படும். பிளாஸ்டிக் பொருட்கள் விற்பனை செய்வதை கண்காணிப்பதற்காக பஞ்சாயத்து சார்பில் தனிக்குழு உருவாக்கப்பட்டுள்ளது. குப்பைகளை தரம் பிரிக்காமல் வழங்கினால் 1000 முதல் 10,000 ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும். பிளாஸ்டிக் பொருட்கள் விற்பனை செய்வதை கண்டுபிடிக்கப்பட்டால் முதல் கட்டத்தில் 10,000 ரூபாயும், 2வது கட்டமாக பிடிப்பட்டால் 25,000 ரூபாயும், 3வது கட்டமாக பிடிக்கப்பட்டால் 2,50,000 ரூபாயும் அபராதம் விதிக்கப்படும். பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்படுத்துவதை குறித்தும் குப்பைகள் பொது இடங்களில் தூக்கி எறிவதை குறித்தும் ஆதாரத்துடன் பஞ்சாயத்துக்கு தகவல் தெரிவித்தால் 25% சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு வழங்கப்படும் என்றும் பஞ்சாயத்து அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நியூஸ் பியூரோ, மூணார்.